ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, சூப்பரான ஒரு பரோட்டா தான். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, புசு புசுன்னு சாஃப்டாக பரோட்டா அட்டகாசமாக வரும். பரோட்டாக்கு சைடிஸ் இல்லைனா எப்படி? பன்னீர் பட்டர் மசாலா தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பரோட்டாக்கும் பன்னீர் பட்டர் மசாலாக்கும். நான் சொல்கிற மாதிரியே பரோட்டா செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெஷரிங் கப்பால் மைதா மாவு ஒரு 5 கப்பு சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் எந்த அளவுக்கு தேவைன்னு காட்டுறேன். சீனி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு. மெஷரிங் கப்பாலேயே தண்ணி 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பால் நான் எப்போதுமே கூட சேர்த்துக்குவேன். பால் திக்கு பால் 1 கப்பு அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உப்பையும் சீனியும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். சீனியும் உப்பும் கரைச்ச தண்ணியும் ஃபஸ்ட்டு மாவில் சேர்த்துட்டு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கும் போது நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது பால் அப்புறம் தண்ணி அப்படின்னு தெரியும். நான் பால் வச்சுருக்கிற அளவு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி சேர்த்துக்குவேன். பால் மெஷரிங் கப்பால் 1 கப்பு, தண்ணியும் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியில் தான் நான் சீனியும் உப்பும் கரைச்சிக்கிட்டேன். பேலன்ஸ் இருக்கிற தண்ணியை தான் மாவுக்கு சேர்த்துக்கிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா தண்ணியை கூட மிச்சம் வச்சிடலாம். கையை வச்சு இந்த மாதிரி ஒன்னோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. மெஷரிங் கப்பால் 1 கப்பு பால் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். இப்போது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது எடுத்து இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ சாஃப்டாக இருக்கும் பரோட்டா. மாவு நல்ல புசு புசுன்னு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் பரோட்டா அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வரும். இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம்லாம் பரோட்டாவுக்கு செட்டே ஆகாது. 1 மணி நேரம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் பரோட்டா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. மாவு செம்மையாக சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பார்க்கும் போதே தெரியும். இப்போ உருண்டைகள் போட்டுடலாம். இந்த கத்தி காரைக்காலில் ரொம்ப ஃபேமஸான மாம்பழ திருவிழாவில் தான் வாங்கினேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. குட்டியாக அழகாக இருந்துச்சுன்னு 30 ரூபான்னு வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பீஸ் போடுறதுக்கெலாம் செம்மையாக இருக்கும்ன்ட்டு இப்போ குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம திட்டமான குட்டியும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் திட்டமான ஒரு உருண்டைகளை ஒரே அளவில் போட்டுக்கலாம். நான் மாவை 2 உருண்டைகளாக பெருசாக எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி ரவுண்டு ஷேப்புக்கு கொண்டுட்டு வந்துட்டேன். எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மாவு நம்ம உருண்டைகள் போடும் போதே சாஃப்ட்னஸ் தெரியும். எல்லா மாவையும் உருண்டைகள் போட்டு வச்சாச்சு. எனக்கு 5 கப்பு மாவுக்கு 12
பரோட்டாக்கு மாவு உருண்டை பிடிச்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் வேணும்னா 15 உருண்டைகள் கூட போட்டுக்கலாம். மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன் ஆயில் அப்ளை பண்ணுறேன்னா மாவு காயக்கூடாது. காஞ்சா பரோட்டா நம்ம வீசும் போது நல்லா வராது. அதனால மாவு காயாமல் மேலே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈர துணியை பிழிஞ்சிட்டு மேலே போட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு காயாமல் செம்மையாக சூப்பராக இருக்கும். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பரோட்டா வளர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சு 2 சைடும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி கட்டை இருக்குல்ல அதை வச்சு கொஞ்சமாக இந்த மாதிரி வளர்த்துட்டு இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்புக்கு ஓரத்தை கையை வச்சு லைட்டாக மொத்தத்தை சரி பண்ணிவிட்டு நான் பரோட்டா எனக்கு தெரிஞ்ச முறையில் தான் வீசுவேன். உங்களுக்கு வீச தெரியலனா பிகினர்ஸ்க்காகவும் வீச தெரியாதவங்களுக்காகவும் ஒரு மெத்தடில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீசியிருக்கேன். ஆனால் பரோட்டா சூப்பராக சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ஓரத்தெல்லாம் இந்த மாதிரி வீசிட்டு எடுத்து விட்டுட்டு அழகாக பரோட்டா கையில் நீட்டை எடுத்துகிட்டு ஒரு சுற்றிட்டு அவ்வளோ சூப்பரான பரோட்டா செம்மையாக இருக்கும். நிஜமாக நான் செய்கிற மாதிரி மாவை சூப்பராக பிசைஞ்சு எடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்போதுமே மாவு நம்ம பிசைகிறதுல தான் இருக்குது பரோட்டா நமக்கு சாஃப்டாக வர்றதே. அவ்வளோதாங்க, பரோட்டா செம்மையாக சுற்றி எடுத்தாச்சு. பார்க்கறதுக்கு சூப்பராக புசு புசுன்னு வந்திருக்குல்ல. இப்போ செய்கிறது பிகினர்ஸுக்காகவும் பரோட்டா வீச தெரியாதவங்களுக்காகவும் செய்கிற மெத்தடு. அதே மாதிரியே நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு ரவுண்டு ஷேப்புக்கு வச்சுட்டு 2 சைடும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையை வச்சே ஓரத்தை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விடுங்க. இழுத்து விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமாக மேலோரமாக எண்ணெயை லைட்டாக இந்த மாதிரி தடவிட்டு இப்படி கையை வச்சு நீங்கள் லாங்காக இழுத்தீங்கனாலே நல்ல அழகான ஷேப்புக்கு வந்துடும். இப்போ 2 சைடு ஓரத்தை இந்த மாதிரி இழுத்து விடுங்க. இழுத்து விட்டதுக்கப்புறம் பரோட்டா மாவு நல்ல நீளமாக அழகாக வரும். அப்போ கையை வச்சுட்டு நம்ம ஏற்கனவே எப்படி ரவுண்டு ஷேப்புக்கு கொண்டுட்டு வந்தோமோ அந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். இதோ இப்போ நான் சுற்றுற மாதிரி. அவ்வளோதான், பிகினர்ஸுக்காகவும் வீச தெரியாதவங்களுக்கும் சூப்பரான ஒரு மெத்தட் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வரும். பாருங்கள், பரோட்டா கொஞ்சம் கூட வீசின பரோட்டாக்கும் இந்த பரோட்டாக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியல. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பேலன்ஸ் இருக்கிற மாவையும் இதே மாதிரியே வளர்த்து எடுத்துடலாம். தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற பரோட்டாவை இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையால் லைட்டாக வளர்த்துட்டு கையை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்னஸாகவும் இருக்கக்கூடாது. ஹோட்டலில் எப்படி செய்கிறாங்களோ நமக்கு தெரியாது. நமக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் செய்யும் போது நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடணும். அவ்வளோதாங்க. சூடாக இருக்கிற தோசைக்கல்லில் அழகாக போட்டுடலாம். கல்லில் போட்டுட்டு 2 சைடுக்கும் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு பொறுமையாக அழகாக லைட்டாக ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இப்போது திருப்பி விடலாம். இன்னொரு விஷயம், பரோட்டாக்கு இந்த மாதிரி தோசைக்கரண்டியை வச்சு இந்த மாதிரி மேலே லைட்டாக அழுத்தி விட்டுட்டு சுற்றி விட்டுட்டே இருங்க. ஏன்னா நமக்கு அப்போ தான் ஒரே கலரில் ஒரே மாதிரியே பரோட்டா நல்ல கலரில் கிறிஸ்பியாகவும் செம்மையாகவும் இருக்கும்.
அவ்வளோதாங்க. எவ்வளோ அழகான கலரில் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எனக்கு பரோட்டா எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நான் செய்கிற பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன மெத்தடில் நான் சொன்ன மாதிரியே பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள். அட 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 அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பரோட்டாவை எடுத்துட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக கை வச்சு சூடாக இருக்கும் போதே தட்டிடணும். பரோட்டா தட்டினா தான் பரோட்டா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக புசு புசுன்னு சூப்பராக இருக்குல்ல. என்ன இவ ஓவராக பேசுகிறான்னு கூட நினைப்பீங்க. நிஜமாக சொல்கிறேன், பரோட்டா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாஃப்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸாக எவ்வளோ அழகான கலரில் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போது பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பேனில் பன்னீர் வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் சேர்த்து வேணாம், கொஞ்சம் கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க. இப்போ குட்டி குட்டி பீஸாக பன்னீர் 300 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பன்னீர் பசும்பால் கடையில் இருக்கும்ல, அந்த பன்னீர் தான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன். கரெக்டாக பார்த்து லைட்டான அந்த கலர் சேஞ்ச் ஆகும் போதே வறுத்து எல்லா பன்னீரையும் ஒரே கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். பன்னீர் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரே கலரில் வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஆயில் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்துட்டேன். அதே ஆயில்லையே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அதுவும் பொரிஞ்சி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் இஞ்சி, பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி ரவுண்டு ஷேப்பில் நல்லா ஒரு விரல் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பூண்டு சேர்த்துருக்கிறேன். அதையும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வதங்கி வந்துக்கிட்டு இருக்கும் போதே 2 காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிறேன். கலருக்காக, இது காரம் இருக்காது, கலருக்காக 2 காஷ்மீர் சில்லி மட்டும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 2 தக்காளி அதே நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்ததும் முந்திரி ஒரு 8லேருந்து 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கி வச்சாச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் இந்த மாதிரி போட்டுட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இதை இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இருக்கும்ல, அதில் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த மேலே உள்ள சக்கை எல்லாம் வந்துடும். அடியில் நமக்கு அந்த ஃபில்ட்ரு பண்ண பேஸ்ட் மாதிரி இருக்கும், அதுதான் நமக்கு தேவை. வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பேன் வச்சுட்டு ஏற்கனவே பன்னீர் வறுத்த எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா உருகி வரட்டும். பிரியாணி இலை 1, பச்சை மிளகா 1 கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் 1,
அதையும் சேர்த்து நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு ருசிக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு சேர்த்து நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசனை போனதும் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கப்பு அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து அதையும் நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எந்த சாப்பாடுமே நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ருசிக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்ச காரம் உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, நான் உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்ல கொதி வந்து ஓரத்தில் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு இன்னொரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் மசாலா தண்ணி வந்து கொஞ்சம் பத்தி வந்திருக்கும். அதனால் இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வறுத்து வச்சிருக்கிற பன்னீர் கியூபை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் கசூரி மேத்தி ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். கைக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சு க்ரஷ் பண்ணி விடுங்க. க்ரஷ் பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கசூரி மேத்தி சேர்க்கும் போது நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக இருக்கும். சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நிஜமாக சொல்கிறேங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல க்ரீமியாக பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ரெசிபி வந்து பராட்டாவும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்த்துடலாமா? சூப்பராக சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கிற நம்மளே செஞ்ச பராட்டா அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா ரெண்டுக்கு நிஜமாக சொல்கிறோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பசும்பால் பன்னீருங்கிறதுனால சாப்பிட்றதுக்கு பன்னீர் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, நிஜமாக சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.